மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தென் மாவட்ட ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்புகள் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாட்டின் தென்கோடியில் உள்ள ரயில் நிலையமான கன்னியாகுமரியில் போதிய கட்டமைப்பு வசதிகள் தேவை என கோரிக்கை வைக்கப்படுகிறது. மேலும் கூடுதல் ரயில் சேவைகள் தேவை என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். திருவனந்தபுரத்திலிருந்து இயக்கப்படுகிற பெரும்பான்மையான ரயில்கள் நாகர்கோயிலுக்கு வராமல் இருக்கிறது. அந்த ரயில்களில் அதிகமான ரயில்களை நாகர்கோவிலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குமரி மாவட்டத்திலேருந்து பெங்களூருக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த நம்பர் ஆஃப் ட்ரெயின்ஸை கண்டிப்பாக கூட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் கூட இங்கேருந்து நாகர்கோவிலில் இருந்தோ கன்னியாகுமரியில் இருந்தோ கண்டிப்பாக ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் கண்டிப்பாக இயக்கணும். கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும், ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மக்கள் முன்வைக்கின்றனர். சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் முழுமையாக 100% பணிகள் நிறைவு பெற்று விட்டது. இப்போ அந்த இரட்டை அகல ரயில் பாதையில் சிக்னல் முறைகள் பார்த்தீங்கன்னா தானியங்கி ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டம் இந்த முறையை கொண்டு வரணும். கூடுதல் ரயில்கள் இயக்குவதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயில்கள் 110 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கிற இடத்துல 130க்கு மாற்றக்கூடிய பணிகளை விரைவுபடுத்தணும். தாம்பரம் செங்கோட்டை ரயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் பவர்சத்திரம் வழியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ரயில தினசரி ரயிலாக இயக்கணும். ஏன்னா இதெல்லாம் வாரத்தில் 3 நாட்கள் ரயிலாக தான் போய்கிட்டு இருக்குது. திருச்செந்தூர்லேருந்து கார்டு லைன் வழியாக சென்னைக்கு ஒரு தினசரி ரயில் வேணும். ஸோ அது மாதிரி தென்காசிக்கு மும்பை, டெல்லி, கல்கத்தா, அது மாதிரி இந்த பக்கம் மங்களூரு, கேரளாவுக்கு போகக்கூடிய வழித்தடங்கள் மீட்டர் கேஜ் பாதையில் இருந்த ரயில்கள்லாம் நிறையா காணாமல் போச்சு. ஸோ அந்த மாதிரி ரயில்கள்லாம் திருப்பி கொண்டு வரணுன்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. குறித்த நேரத்தில் ரயில்களை இயக்குவது, பெண் பயணிகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போன்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. மிகவும் முக்கியமாக கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான கட்டணச் சலுகை மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதும் பலரது எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக தென்காசி சுந்தர மகேஷ் மற்றும் கன்னியாகுமரி மனு. கன்னியாகுமரி செல்லும் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்.